வெல்கம் டு டேக் மை கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஸ்ட்ரீட் ஃபுட் ரெசிபி தான். வாஃபிள் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இதுக்கெல்லாம் நான் தேவையானது எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து ஒரு 1/4 கிளாஸ் ரவாவை வந்து நான் எடுத்துக்கிறேன். இது வந்து ரோஸ்ட் பண்ணாத ரவா. இது கூடவே கொஞ்சமாக உப்பு, கொஞ்சம் ஜீரகம், மிளகு, இது ரெண்டையும் நான் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு காரம் நிறைய வேணும்னா பெப்பர் நல்லா நுணுக்கியும் போடலாம். இது கூடவே நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி, அப்புறம் கொஞ்சமாக கேரட், க்ரீன் பீஸ், இது எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இதில் க்ரீன் பீஸ் வந்து ஃப்ரோசன் தான் சேர்த்திருக்கேன். இப்போ அது கூடவே கொஞ்சமாக கர்டு, இது வந்துட்டு நான் 1 ஸ்பூன் கர்டு தான் எடுத்திருக்கேன். அதையும் சேர்த்து கொஞ்சம் தண்ணி சேர்த்து இதை ஒரு பேட்டர் கன்சிஸ்டன்சிக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இது நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஊற வைக்காமே நான் ஊற்றிடலாம். இதை நீங்கள் ஊற வைக்கணுங்கிற அவசியம் இல்லை. அதனால தண்ணி ஊற்றி நல்லா இட்லி மாவு கன்சிஸ்டன்சிக்கு வந்த உடனே நீங்கள் வந்து வாஃபிள் மேக்கரை நல்லா ஃபஸ்ட்டு ஹீட் பண்ணிக்கோங்க. அது ப்ரீ ஹீட் ஆகட்டும். இப்போ நான் ப்ரீ ஹீட் ஆகிறதுக்கு ஆன் பண்ணி தான் வச்சுருக்கேன். இப்போ எனக்கு வாஃபிள் மேக்கர் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இதில் கொஞ்சமாக ஆயில் போட்டுட்டு மேலே வந்துட்டு அதையும் வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு வாஃபிள் பேட்டரை எடுத்து அதில் போர் பண்ணி க்ளோஸ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா ஒரு 2 மினிட்ஸில் உங்களுக்கு வாஃபிள் ரெடி ஆகிடும். இது வந்து ஒரு ஹெல்த்தியான வெர்ஷன். இது கூட நீங்கள் வந்துட்டு சிலாண்ட்ரோ சட்னி, அதாவது நம்ம கொத்தமல்லி சட்னி, இதெல்லாம் வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கெச்சப்பும் வச்சு சாப்பிட்லாம். அதுவும் ரொம்ப நல்லாவே இருக்கும். இப்போ நான் எப்படி இன்னொரு வாஃபிள் செய்கிறது அப்படிங்கிறதையும் ஊற்றி நான் காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இப்போ வந்துட்டு 2 வாஃபிளும் ரெடி ஆயிடுச்சு. வாஃபிள் சூப்பராக ரெடியாக இருக்குது. இது ஹெல்த்தியான வெர்ஷன். ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.